ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஆர் பிராண்ட்லேருந்து KB02IM நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க, தென் அதுக்கப்புறம் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தலாம். இதுதான் இந்த கேபிஆர் KB02IM வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். உள்ள ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இந்த பாக்ஸுக்கு மேலே IM வந்து இருக்குது. அதுக்கு கீழே நமக்கு வந்து இந்த கேபிள்ஸ், யூசர் மேனுவல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு நமக்கு இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வெளியெடுப்போம். ஓகே, இந்த பாக்ஸுக்கு கீழே நமக்கு வந்து பாருங்கள் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் இருந்துச்சு. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த IMக்கு நம்ம 3 ஸ்டைலில் வந்து இப்போ இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிலிக்கான் இயர் டிப்ஸ், பிளாக்கு, ஒயிட்டு, தென் அதுக்கப்புறம் ரெட் அண்டு ப்ரௌன் மிக்ஸ்டு கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தள்ளி வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த கவர் இருக்குது. இதுக்குள்ளே தான் நமக்கு வந்து கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த IMக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கேபிள் வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம 2 பின் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப தின்னாக இருக்குது. பட் இந்த IM நம்மளால் வந்து பார்த்தா வேணும்னா கேபிள் வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இங்கே நமக்கு அந்த இன்லைன் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே வந்து பார்த்தா கிடையாது. எல்லாமே நம்ம மொபைலில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் சாங்கோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபோனில் தான் பண்ணணும். பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இங்கே ஃப்ரண்ட் டிசைன் வந்து பாருங்கள், பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட் பிளேஸ் பிளேட்டில் நமக்கு 3 டிஃப்ரெண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஓகே, இந்த ஃப்ரண்ட் பிளேஸ் பிளேட்டில் நமக்கு வந்து பார்த்தா ரெசின் அப்ளை பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ரெசின் மெட்டீரியல். ஸோ பேக் சைடு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா பிளாஸ்டிக் நல்லா மோல்டிங் பண்ணியிருக்காங்க. டிசைனிங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. சப்போஸ் உங்கள் ஃபிட்டிங்கில் வந்து பார்த்தா கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகலை, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நமக்கு பாக்ஸ்லேயே வந்து பார்த்தா ஒரு 3 பேர்ஸ் ஆஃப் சிலிக்கான் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன சைஸ் ஃபிட் ஆகுதோ அதை வந்து பார்த்தா கரெக்டாக மாற்றிக்குங்க. இயர் டிப்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இயர் டிப்ஸ் போட்டு நம்ம கரெக்டாக லாக் ஆனால் தான் நம்ம சவுண்ட் குவாலிட்டி நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அதனால் பாக்ஸில் 3 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக எந்த இயர் டிப்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். இங்கே ஒயர் வந்து ரொம்ப தின்னாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான கேபிள் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். பேக் சைடில் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு இன்லைன் கண்ட்ரோல் அது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம வால்யூம்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம டிவைஸில் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் இது நல்ல ஒரு டேங்கிள் ஃப்ரீ கேபிளாக வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணிக்க முடியும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேபிள் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இந்த நம்மளால் வந்து பார்த்தா கேபிள் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். லைக் 4 கோர், 8 கோர், 16 கோர் அப்படின்ற மாதிரி ஒயர்லாம் இருக்குது. ஆடியோ கூலர் பிராண்டில் இந்த மாதிரி ஒயர்லாம் வந்து இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனல் ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் 10mm போன் கண்டக்ஷன் டிரைவரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஐமோட சவுண்ட் அவுட்புட் ரொம்ப லவுடாக வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அரௌண்ட் நம்ம 75% 80% வால்யூம் வைக்கும்போது சவுண்ட் அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நல்ல கிளியரான பேஸாக வந்து இருக்குது, நல்லா பஞ்சியாக இருக்குது. ஸோ நமக்கு அந்த பேஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பட் சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ க்ளோஸராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இங்கே நமக்கு கொஞ்சம் வைடராக வந்து இருக்குது. ஸோ எனக்கு எப்பவுமே வந்து க்ளோஸராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இங்கே கொஞ்சம் வைடராக வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேஸ் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து மிட்ஸ். ஸோ மிட்ஸில் வந்து பார்த்தா வோக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வோக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் போத் மேல் அண்ட் ஃபீமேலோட வோக்கல்ஸ் நல்லாவே கிளியராக கேட்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சவுண்ட் அவுட்புட் இந்த IM கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் நல்லா சூப்பராக வந்து இப்போ டெலிவரி பண்ணுது. அதாவது நம்ம வந்து பார்த்தா MP3 மேக்ஸிமம் வந்து 320 kbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி சாங் ஃபைல் கேட்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சால் வந்து பார்த்தா ஆப்பிள் மியூசிக் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஆப்பிள் மியூசிக் நமக்கு ஐரஸ் லாசஸ் சாங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட சவுண்ட் அவுட்புட் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். MP3 கம்பேர் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான சவுண்ட் அவுட்புட்டாக வந்து இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்புறம் MP3 தான் என்னால் கேட்க முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து 320 kbps இருக்கிற மாதிரி ஃபைலை சூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐஸ். ஸோ ஐஸ் நமக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சவுண்ட்லாம் வந்து பார்த்தா இருக்கும். இங்கே நமக்கு தெளிவாக வந்து பார்த்தா கேட்க முடியுது. அந்த செப்பரேஷன் நம்மளால் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த மியூசிக்கோட செப்பரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. லைக் கிட்டார் டியூன், பியானோ டியூன், வயலின் அதெல்லாம் இருக்கும். அந்த சவுண்ட் அவுட்புட் செப்பரேட்லாம் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஐமோட பேக் சைடு 3.5mm கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி டிவைஸில் 3.5mm ஜாக்கே வந்து பார்த்தா கிடையாது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட ஒரு சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிட்டு இன்னொரு சைடில் நம்ம டைப் சி போட்டு வந்துருக்கும். நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணி வந்து பார்த்து யூஸ் பண்ணலாம். இதோட பேர் நமக்கு வந்து அடாப்டர். பட் இது இல்லாமல் நமக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது DAC. DACனா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இதே சேமாக தான் வந்து இருக்கும். பட் அதில் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது சவுண்ட் அவுட்புட் இன்னும் கூட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். பட் அதோட ப்ரைஸ் நமக்கு அரௌண்ட் வந்து
700 800 தனியாக கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். சாங் நல்லா என்ஜாய் பண்ண நினச்சிங்க அப்படின்னா 3 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா IEM, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா DAC. இந்த 3 கரெக்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா சவுண்ட் குவாலிட்டி உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த IEM நமக்கு வந்து பார்த்தா $40 அந்த ப்ரைஸில் வந்து பார்த்தா சேல் பண்ணுறாங்க. இந்த IEMக்கான பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த IEM பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும், அதில் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அரௌண்ட் ₹500 2000 வந்து இப்போ என்னென்ன பெஸ்ட்டான IEM இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.